بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وآله وأصحابه أجمعين ما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் ஜகாத்துல் ஃபித்ரை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் பார்க்க இருக்கின்றோம். ஜகாத்துல் ஃபித்ர் என்பது ரமலான் மாதம் முடிந்து ஷவ்வால் மாத தலைப்பிறை கண்டதும் அதை கொடுக்க வசதியுள்ளவர்கள் மீது கடமையான ஒரு தர்மமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள்: ஜகாத்துல் ஃபித்ர் நோம்பாளிகள் இடமிருந்து நிகழ்ந்த வீணான செயல்கள் மற்றும் தீய வார்த்தைகளுக்கு குற்றப்பரிகாரமாகவும் ஏழைகளுக்கு உணவாகவும் அமைகிறது. நூல் அபூ தாவூத். ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றும் நேரம் ஷவ்வால் மாத தலைப்பிறை கண்டதிலிருந்து ஆரம்பமாகும். அதாவது பிறையை கண்டோம் என்று அறிவித்தல் கொடுக்கப்பட்டதில் இருந்து ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கக்கூடிய நேரம் ஆரம்பமாகிவிடும். ஜகாத்துல் ஃபித்ரை பெருநாள் தொழுகைக்கு முன் கொடுப்பது சுன்னத்தாகும். பெருநாள் தொழுகையை விட அதனை பிற்படுத்துவது மக்ரூஹ் ஆகும். பெருநாள் தின சூரிய அஸ்தமனத்தை விட அதனை பிற்படுத்துவது ஹராமாகும். ரமலான் மாத பிறை கண்டதிலிருந்து பேணுதலுக்காக நம்முடைய மூதாதைகள் அதனை நிறைவேற்றி வருகின்ற வளமை உள்ளது. இதுவும் அனுமதிக்கப்பட்டது. அதாவது ரமலானுடைய பிறை கண்டதிலிருந்து ஜகாத்துல் ஃபித்ரை சதகத்துல் ஃபித்ரை கொடுப்பது அனுமதிக்கப்பட்டது. ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றும் பொழுது ஹனஃபி மதுஹபின் அடிப்படையில் பெறுமதியை கொடுக்க அனுமதி இருந்தாலும், அதாவது சிலர் பணத்தை கொடுக்கலாமா, அந்த வீட்டில் அரிசி எல்லோரும் கொடுத்து அவர்களுக்கு அரிசுடைய தேவை இல்லை, இப்போது அவர்களுக்கு பணம்தான் தேவை என்பதற்காக வேண்டி ஹனஃபி மதுஹபின் படிக்கு பெறுமதியை கொடுக்க முடியுமாக இருந்தாலும் இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் போன்ற பெரும்பான்மையான அறிஞர்களின் கருத்தின்படி பிரதான உணவாக உட்கொள்ளக்கூடிய தானிய வகையிலிருந்தே வழங்கப்பட வேண்டும். நமது நாட்டை பொறுத்தவரையில் அரிசே பிரதான உணவாக உட்கொள்ளப்படுவதால் அதனையே வழங்குவது கடமையாகும். கொடுக்கக்கூடிய நேரத்தில் உயர்தர அரிசி வகையை கொடுப்பது சாலச் சிறந்ததாகும். இதனை நிறைவேற்றுவதற்கு கடமையான ஒவ்வொருவரும் 4 முத்துகளை கொடுக்க வேண்டும். ஒரு முத்து 600 கிராம், 4 முத்து 2500 கிராம், அதாவது 2 கிலோவும் 400 கிராம். இன்னொரு முறையில் சொல்வதாக இருந்தால் ஒரு சா கொடுக்க வேண்டும். ஒரு சாயின் அளவு 2 கிலோ 400 கிராம். பேணுதலுக்காக வேண்டி 2.5 கிலோ கொடுப்பது சாலச் சிறந்ததாகும். எனவே அல்லாஹு தஆலா கடமையான ஜகாத்துல் ஃபித்ரை உரிய முறையில் நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அளிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.